வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களை கிழித்து தொங்க போட்டுக்கிறேன். நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். நான் மக்களுக்காக செய்கின்ற வேலைகள் சொன்னால் செய்வேன். ஒரு 1.5 மணித்தியால வீடியோக்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். எங்களுடைய வடமராட்சி கிழக்கு மீனவர்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்ட வீடியோவை நான் உங்களுக்கு 1.5 மணித்தியால வீடியோ போட்டிருக்கிறேன். அதுல நான் சொன்னான், நான் உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திலே கட்டாயம் கதைப்பேன், அதுக்குரிய தீர்வொன்றை நாங்கள் தேடி எடுப்போம் என்று சொன்னான். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களிடம் சகல விடயங்களையும் நேரடியாக அவருடைய பேரும் சொல்லி ஆதாரங்கள் இருக்கிறது, உங்களுடைய ஊழல் வேண்டுவதற்கான உங்களுடைய ஆதாரங்கள் எல்லாம் என்னிடம் இருக்கிறது, சமர்ப்பிக்கவா, உங்களுடைய வீடியோக்கள் இருக்கிறதான்னு கேட்டு இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அவரை சின்னாபின்னப்படுத்தி இருக்கிறேன். அதுக்குள்ள இவங்க கதைச்சு சிரிச்சு வர பண்ணி போட்டாங்க. பின்னால் இருந்த சாணக்கியனும் என்னோட கிழக்கு மாநில எம்பியும் பேர் சொல்லல சிரிச்சுட்டாங்க. அதனாலதான் திரும்பி காய்ச்சினா அந்த வீடியோ பாருங்க. நாங்கள் இவர்களை விடக்கூடாது. இந்த அரசாங்கம் ஏழை மக்களுடைய வயிற்றுல அடிக்கிறதுக்கு நல்ல உதாரணம். இந்த கணக்க வீடியோக்கு தொடர்ந்து போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நான் மக்களுக்கானவனா அல்லது ஊழல்வாதி அரசியல்வாதியாண்டு அரசியல் என்ற வரலாற்றையே நான் மாத்தி இருக்கிறேன். உங்களுக்கு நன்றாவே தெரியும். இதுவரை காலமும் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் நான் செய்ததை போன்ற எல்லாரும் என்ன கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க இதுவரையும் என்ன செஞ்சிருக்கிறீங்க டாக்டர், என்ன செஞ்சிருக்கிறீங்க, மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒரு எதிர்கட்சியில இருந்து ஒரு ஆளுங்கட்சி செய்கின்ற ஊழல்களை கதைக்கிறதை தவிர ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதி உச்சத்துல எதுவுமே செய்ய முடியாது. ஆகவே நான் போய் அந்த மக்களோட கதை கேட்கல, எனக்கு கண்ணீர் வந்தது, அழுக வந்தது. மீனவ மக்கள்கிட்ட நாங்கள் நேரடியாகவே சொல்லுகிறேன், மீனவ சமுதாயம் சாதி என்றெல்லாம் பார்த்து அந்த சமுதாயத்தை ஒதுக்கி வைக்கிற யாழ்ப்பாணத்துல அவர்களுடைய குரலை கேட்பதற்கு யாருமே தயாராகவில்லை. ஆனால் இன்றைய தினம் கேட்ட கேள்விகளுக்கு அமைச்சர் சந்திரசேகரால் முகத்தை நேரம் பார்க்கக்கூடிய முடியாத அளவுக்கு அவருக்கு கேள்விகள் கேட்டிருக்கிறேன். அதோட பிரதமர் ஹரணி அமரசூரிய எனக்கு பதில் தந்திருக்கிறார். தெல்லிப்பளை வைத்தியசாலை ஊழல் தொடர்பான விடயங்களுக்கு பதில் தந்திருக்கிறார். அப்படி கணக்க விடயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் வீடியோ போடுகிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் மாபெரும் சண்டை நடந்தது, அதை தமிழ்ல விளங்கப்படுத்துகிறேன். அதை நீங்கள் ஆறுதலாக பார்க்கலாம். இன்றைக்கு நான் எங்களுடைய ஒரு ஆள் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் சாப்பிட வந்திருக்கிறோம் பாராளுமன்றத்தில இருந்து. இன்றைக்கு அவர் ஃபுல்லா என்னோட தான் நிற்க போறாருன்னா, அதை பாராளுமன்றத்துக்கு போயிட்டு அங்கே இவரை கூட்டிக் கொண்டே காட்டிட்டு சாப்பிட வந்திருக்கிறோம். இந்த வீடியோ பாருமோ, நான் சொன்னா செய்வேன். ஆகவே இனிமேல் யாராவது இவர் என்ன செஞ்சிருக்கிறார் என்று கேட்கிறார்களுக்கு தப்பாது. நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சுனா. ගරු නිර්ජමත්ව නැගතුමනි රවිකොඩනක වන්සිමා යොමකොට ප්‍රශ්නයට මීළඟ පාණ්ඩවේතු සතිය දක්වා පිළිසුළු බාදීමට කන්දිල්ලවා. ගරු වෛද්‍ය රාමනාදන් අර්චුනා මහතා. Good morning to you, sir. I'll ask my question in Tamil. பாராளுமன்ற நிலையியல் கட்டளை சட்டம் 27(2) கீழ் கௌரவ நீரியல் துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகள். அன்பிக்கும் மதிப்புக்கும் உரிய ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்களே, உங்களது எனது முதற்கண் வணக்கங்கள். வடமாகாணத்தின் ஒரே ஒரு அமைச்சராகவும் அதே நேரம் தமிழ் மக்களின் வடமாகாணத்துக்கு வந்து ஒரு போட்ல தமிழ் மக்களின் ஒரே ஒரு அமைச்சர் பிரதிநிதியாக இருக்கும் தாங்கள் மீன்பிடித்துறை அமைச்சர் என்பது மிகவும் சந்தோஷத்துக்குரிய விடயம். தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் பல்வேறு ஊழல் முறைப்பாடுகள் பொதுமக்களால் வைக்கப்படுகின்ற போது அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை நீங்கள் மேற்கொள்ளாதது மிகவும் கவலைக்குரியது. கீழே குற்றஞ்சாட்டப்படுகின்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது இருப்பதால் அவற்றை நிவர்த்தி செய்யும் வண்ணம் தங்களால் இந்த பாராளுமன்றத்துக்கு கீழ்வரும் கேள்விகளுக்கு நியாயமான ஆதாரபூர்வமான பதில்களை தர முடியுமா? இல்லை என்றால் ஏன்? முதலாவது கேள்வி, இலங்கையில் இருக்கின்ற நீரிய வளம் தொடர்பான சட்ட மூலங்களிலே பிரதானமாக கரைவலை மற்றும் சுருக்குவலை பாவித்தல் என்பது சட்டத்தின் மூலம் தண்டிக்கப்படக்கூடிய விடயமாகும். தாங்கள் நீரியல் துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை இந்த 2 சட்டவிரோத மீன்பிடிகள் தொடர்பாக எந்த கரிசனையும் எடுக்கவில்லை என்பது பொதுமக்களது முறைப்பாடு. இதுவரை இந்த சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக வடக்கு கிழக்கிலே ஒவ்வொரு மாவட்டத்திலும் தங்களுடைய அமைச்சின்கள் பதியப்பட்ட வழக்குகள் எத்தனை என்பதை தெளிவுபடுத்த முடியுமா? அது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது
மீனவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் என்பது அவர்களுடைய முறைப்பாடு. அது தொடர்பாக தங்களிடம் முறையிட்டும் எழுத்து மூலமாக தங்களிடம் ஆவணங்கள் தரப்பட்டும் தாங்கள் எந்த மீனவ அமைப்புகளுடனும் கலந்துரையாடலை மேற்கொண்டு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுவரை முயற்சிக்கவில்லை என்பதும் முறைப்பாடு. தாங்கள் மீனவ அமைப்புகளிடம் எந்தெந்த பிரதேசங்களில் சந்திப்புகளை ஏற்படுத்தி இருந்தீர்கள், அவர்களுடைய முறைப்பாடுகள் என்னென்ன, அதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை தெரிவுபடுத்த முடியுமா? மூன்றாவது கேள்வி, கரையோர பிரதேசங்களிலே கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்குவது தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் ஒரு பொறுப்பாக வருகின்ற போது இதுவரை இவற்றை நியாயமான முறையில் தாங்கள் மேற்பார்வை செய்யவில்லை என்பது பொதுமக்கள் முறைப்பாடு. பண்ணைக்கு அனுமதி கடற்பட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்குவதில் கையூட்டல் பெறப்படுகிறது என்பது பொதுமக்களின் முறைப்பாடு. தங்களுடைய பினாமிகளின் பெயரில் இவ்வாறான கையூட்டல்கள் வேண்டப்படுகிறதா? இதற்குரிய ஆதாரங்களை நான் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா? அது மூன்றாவது கேள்வி. நான்காவது கேள்வி, யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மீன்பிடித்துறை இயக்குநரை தற்காலிகமாக தாங்கள் இடமாற்றி இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கிறார்கள். கடந்த காலங்களிலே தாங்கள் அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு இதுவரைக்கும் தங்களால் செய்யப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண மீன்பிடியியல் துறை திணைக்களத்தின் இடமாற்றங்கள் என்னென்ன, அவர்களுடைய பெயர் என்ன, அந்த இடமாற்றங்கள் செய்யப்பட்ட திகதி என்ன, இவற்றிற்கான நேர்முக தேர்வு இன்டர்வியூ வைக்கப்பட்டதா, அது எந்தெந்த திகதியில் வைக்கப்பட்டுள்ள என்று கேட்கிறேன். நான்காவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, தங்களுடைய வீடியோ ஒன்றில் காணொலி ஒன்றில் வடக்கு மாகாணத்திலே கடல் அட்டை பண்ணையாளர்களின் சந்திப்பு ஒன்றில் அரசாங்கத்துக்குரிய பாடுகளில் 1.5 ஏக்கரை பிடித்து வைத்திருப்பதற்கும் அதே நேரம் ஊழல் என்ற அடிப்படையில் 1/2 ஏக்கருக்கு பணத்தை மட்டும் செலுத்தவும் என்ற அடிப்படையில் தங்களுடைய பேச்சு ஒன்று வெளிவந்திருக்கிறது. காணொலி ஆதாரம் என்னுடைய முகப்புத்தகத்திலும் இருக்கிறது. நான் வேணுமென்றா சமர்ப்பிக்கிறேன். அதை இந்த பாராளுமன்றத்துக்கு நான் சமர்ப்பித்தால், தாங்கள் ஊழல் செய்கிறீர்கள் என்பதை நிரூபித்தால் தங்களால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா? தங்களுடைய அமைச்சு பதவை துறக்க முடியுமா? ஆறாவது கேள்வி, இதுவரை மயிலிட்டியில் மற்றும் குறியட்டுவான் இறங்கு துறைகளில் தங்களுடைய அமைச்சின் கீழ் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளில் ப்ரொஜெக்ட் ஒவ்வொன்றாக தனித்தனியாக அவருடைய பெறுமதி எவ்வளவு, அதற்குரிய கால வரையறை என்ன, அதற்குரிய ப்ரொஜெக்ட் ப்ரொபோசலை இங்கே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா என்று கேட்கிறேன். நன்றி. கௌரவ சபாநாயகர் அவர்களே, கௌரவ உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஆன பதிலை பெற்றுக் கொடுப்பதற்கு இன்னும் 2 வாரங்களுக்கு கால அவகாசத்தை கேட்கும். අමාත්‍යංශ නිවේදන ගරු ආචාර්ය හරිනි අමරසූරිය අග්‍රාමාත්‍යතුමිය සහ අධ්‍යාපන